உனக்கு கோடி கிடி பிடிச்சிருக்கானே, கலையில இருக்க எல்லாத்தையும் தூக்கி கந்துக்காரனுக்கு கொடுத்துட்டா கடைக்கு என்னத்தை வாங்கி போடுவ, வீட்டுக்கு என்னத்தை கொடுப்ப? கடை முக்கியதாம்ல, அதை விட ரத்தன வாழ்க்கை முக்கியம்ல. அண்ணே அதுக்காக நீ இல்லை, போடுறத போடுங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுல சொன்னாங்கதான். அவ அந்த வீட்டுல கௌரவமா வாழ வேண்டாமா? சீரும் சிறப்புமா செஞ்சு அனுப்புனாதாம்ல அங்க நல்லபடியா வாழ்வா. அண்ணே அதுக்கு நம்ம கடை இருக்கணுமே, நீ கடையை வச்சுதானே நம்ம குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு, பொழப்பு போயிடுமே. அண்ணே நீ எல்லா விஷயத்திலயும் கரெக்டா தானே முடிவு எடுப்ப, இப்ப என்னதானே ஆச்சு உனக்கு? இல்லை, ரத்னா தானே வீட்டுல மூத்தவ, அவ நல்லா இருந்தாதாம்ல நம்ம வீடே நல்லா இருக்கேன். அவங்க வாடதானே போதா, நாளை பின்ன மாப்பிள்ளை வீட்டுல உன்ன என்ன சரியா செய்யலன்னு ஏதாவது சொல்லிவிட்டாங்கன்னா ஒரு சுடு தாங்குவாளாடா ரத்னா. அவ அழ வச்சு பாக்குறதுக்கு நான் உசுரோட இருக்கணுமா? எப்படியோ செய்வோம், எப்படியோ உழைப்போம், கண்டிப்பா அந்த வட்டி பணத்தை கட்டிடுவோம்னு நம்பிக்கை இருக்குல்ல. அவ நல்லபடியா வாழணும், அது போதும். சரி விடு, நம்ம பாத்துக்கலாம். எனக்கு மனசு பதறி போச்சு, அதானே எப்படி பேசி புட்டேன். நீ ஒன்னும் வருத்தப்படாதனே, உன் கூட உழைக்கிறதுக்கு நான் இருக்கேன், உனக்கு துணையா உங்க அப்பா முருகன் இருக்கான், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு. சார், அண்ணன் உள்ள கூப்பிடாரு, வாங்க. இல்லே சௌந்தரம், நீ கேட்ட வைர அட்டியல் இந்தால. இது லட்சம் பெரும் கோடி பெருன்னு சொல்லுதாவ. உன்னை நம்பித்தான் கொடுத்துருக்கேன். இல்ல இதை வச்சு என்னல செய்ய போத? குடுக்க சொல்லுதேன் அக்கா, இதை வச்சுதானே நீ பிளாக் மெயில் பண்ணுத, அதே மாதிரி நானும் உனக்கு செய்ய போதேன். பரவாயில்லையா தம்பி? இல்ல நான் எதுக்குல உன்னை பிளாக் மெயில் செய்யறேன்? இதை வச்சுதானே நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புன, அதனாலதான் நான் உன்னை பிளாக் மெயில் பண்ணும்படி ஆச்சு. அதுக்கு வேணா என்ன மன்னிச்சிரு, வேற என்னல செய்ய? மன்னிப்பா? இந்த சௌந்தர பாண்டி சரித்திரத்துல மன்னிப்பெல்லாம் கிடையாது, தண்டனை மட்டும்தான். ஏலே என்னல அப்படி பாக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அக்கா. என்னக்கா அக்கா தம்பிக்குள்ளெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டே? அப்படி எதுவும் இல்லக்கா, ஒன்னைய நான் எப்பவும் மன்னிச்சுட்டேன், அதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்கல. இதை வச்சு நான் அந்த சமூகத்தை தான் தண்டிக்க போகிறேன். அது எப்படில? அந்த வெறுப்பைய சமூகம் வட்டி காசுல நகைய வாங்கிட்டு அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? தங்கச்சிக்கு போடுவான். அங்கதாங்க நீ முட்டாளா ரோசிக்க. அவன் அந்த நகைய வாங்கி அவன் சாமி காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவன் தங்கச்சிக்கு கொடுக்க போவான். சரி சரி, அதெல்லாம் இப்ப எதுக்குல? அந்த கோயில்ல வச்சு இந்த வைர அடிகைய அவன் எடுத்துட்டு வர நகையோட கலந்து விட்டுருவேன். கூடவே போலீஸுக்கும் தகவல் சொல்லி கையும் களவுமா அவனைய நான் மாட்டி விட்டுருவேன். ஐயோ எலே, ஐயோ எப்படில இப்படி டக்கு டக்குன்னு அப்படியே ஐடியா வந்து கொட்டுது உனக்கு? அதான்க்கா, அதான் இந்த சௌந்தர பாண்டி. அடுத்து இந்த சௌந்தர பாண்டி நடத்த போற திருவிளையாடல் எல்லாத்தையும் பொறுத்திருந்து பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அண்ணன் பாவம் தான், ஆனா இது தப்பு இல்லையா? யாருக்கிட்ட சொல்றது? அப்பா கிட்ட சொல்லலாம். அப்பா தப்பா போவோம், மைனி தான் சரியானது. இந்தாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. மைனி சொல்லு வெட்டுக்கிளி, என்ன இந்த நேரத்துல? மைனி, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். அது அப்பாக்கு தான் பண்ணலான்னு இருந்தேன், ஆனா நீங்க தான் தெளிவான முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லு. சண்முகம் எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? ஆமா மைனி, பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. டேய், என்ன செஞ்சான் அவன்? மைனி,
அண்ணன் நம்ம மளிகை கடைய அடகு வச்சு 5 லட்சம் கடனா வாங்கியிருக்காரு மைனி. என்னடா சொல்ற? ஆமா மைனி. கந்துனா தெரியும்ல, டெய்லி பணம் கட்டணும் மதினி. 5 லட்சத்துக்கு எவ்வளோன்னு தெரியுங்களா? தினமும் 5000 கட்டணும் மதினி. டேய், தினம் அவனால எப்படிடா முடியும்? அவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? என்னால எதுவுமே சொல்ல முடியல மைனி. நம்ம ரத்னா அக்காவுக்கு நகை போடணுமா, அதுக்கு பணம் வேணும்னு அண்ணன் சொல்லுது. அப்பா கண்ணு கலங்கிட்டே சொல்லுது. என்னாலயும் அதை தாங்க முடியல மைனி. இப்போ வாங்கிட்டானா இல்ல இனிமேதான் வாங்க போறானா? புறவு நோட்டுல கையெழுத்து போட்டு காசை கை நீட்டி வாங்கிருச்சு மைனி. நாளைவன் மைனி, டெய்லி நம்ம கடைக்கு 8ல இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் தான் மதனி வருமானமே வரும். அதுல சொல்லையா 5000 ரூபாய் கந்துக்கே கொடுத்துட்டா நம்ம கடைக்கு என்ன மிஞ்சம்? நீங்களே சொல்லுங்க மைனி. அதான்டா சண்முகம், தங்கச்சிங்க அவன் கிட்ட உசுர கொடுன்னு கேட்டா மறு பேச்சு பேசாம உசுர புடுங்கி கொடுத்துருவான். அதனால்தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. மைனி, சரி சரி விடு. என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுச்சே, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். ம்? சரி மைனி. அண்ணன் எப்படியும் நான் தான் சொல்லியிருப்பேன்னு கண்டுபிடிச்சிரும். எதுக்கும் நீங்களும் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க மைனி. இல்லைன்னா மட்டும் அவனை சும்மா விட்டுருவேனா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி மைனி, நான் வச்சிடுறேன்.